வணக்கம் சென்டமா வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் போய்கிட்டு இருக்கு. எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா மினிமம் 2 கொஷின் 3 கொஷின்ஸ் நமக்கு எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், பேங்கிங் எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த ஒரு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த ஹோலிஸ்டிக், அதாவது எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலம் அண்டு யூனியன் பிரதேசங்கள், இதுலேருந்து சிஎம்ஐ பற்றி கேட்குறாங்க, அவங்க எந்த கட்சியில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க, அப்புறம் கவர்னரை பற்றி கேட்குறாங்க, அதில் எத்தனை லோக்சபா சீட்டு ராஜ்யசபா சீட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரா ஃபேக்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலே டெஃபினட்டாக 3 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிங்க. வாங்க நம்ம இன்றைக்கி உண்டான கிளாஸில் போயிடலாம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சென்டம் ஆப்புங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது தவறு இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணாலும் அதில் பண்ணுங்கள், ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருக்கிற எல்லா ஸ்டேட்டோட அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொலிட்டிக்கல் ஃபேக்ட்ஸ், ஓகேங்களா? அந்த ஃபிசிக்கல் ஃபேக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், பொலிட்டிக்கல் ஃபேக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொலிட்டிக்கல் ஃபேக்ட்ஸ். வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வருது மகாராஷ்டிரா மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவேந்திர ஃபட்னாவிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மகாராஷ்டிராவோட மாநிலத்தை பற்றி ரா ஃபேக்ட்ஸ் பார்ப்போம், ஓகேங்களா? அந்த தேவேந்திர ஃபட்னாவிஸ் இது 3வது தடவையாக அவர் சிஎம்மாக பதவி ஏற்றிருக்கிறாரு. இது எந்த கட்சியை சேர்ந்தோம்னா பாரதிய ஜனதா பார்ட்டி. இப்போ மகாராஷ்டிராவோட டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஏக்நாத் சிண்டே. இவர் அஜித் பவார், ஓகேங்களா? அஜித் பவார் 2 பேருமே வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக அங்கே பதவி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவோட ஃபார்மேஷன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 மே 1960. மும்பை கேபிட்டல் வந்து எங்கன்னா மும்பை, ஓகேங்களா? லோக்சபா சீட்டு 48 இருக்குது, ராஜ்யசபா சீட்டு 19 இருக்குது, அசம்பிளி சீட்டு 288. மொத்தம் இந்த மகாராஷ்டிராவோட கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். இதுதான் மகாராஷ்டிராவோட ஃபுல் ஃபேக்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் மாநிலத்தோட ஃபேக்ட்ஸ் பார்க்குவோம். நெக்ஸ்ட் மாநிலத்தோட ஃபேக்ட்ஸ் எதுனா அப்படின்னா ஹரியானா, ஓகேங்களா? ஹரியானா வந்து சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயாப் சிங். ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர் நயாப் சிங் சைனி. அது எந்த கட்சியை சேர்ந்தவர்னா பாரதிய ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர். ஹரியானா வந்து ஸ்டேட்ஹுட் ரிசீவ்டு 1 நவம்பர் 1966. கேபிட்டல் எதுனா சண்டிகர். கேபிட்டல் வந்து சண்டிகார். லோக்சபா சீட்டு 10, ராஜ்யசபா சீட்டு 5, அசம்பிளி சீட்டு 90, ஓகேங்களா? கவர்னர் யாரு அப்படின்னா பந்தாரு தத்தாரையா, ஓகேங்களா? பந்தாரு தத்தாரையாங்கிறவர் கவர்னர், ஓகே? அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பற்றி பார்ப்போம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யார் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்காங்கன்னா ஒமர் அப்துல்லா. இவர் வந்து இந்த இதுக்கப்புறம் 377 ஒழிப்புக்கு அப்புறம் இது லடாக்கை வந்து யூனியன் டெரிட்டரிஸ் மாற்றுறதுக்கு அப்புறம் இது ஸ்டேட்ஹுட் ஆனிச்சு. இப்போ இது வந்து எதில் இருக்குன்னா யூனியன் டெரிட்டரிஸ், ஓகேங்களா? நேஷனல் கான்ஃபரன்ஸ், அதாவது என்சியில் வைஸ் பிரசிடென்ட் ஒமர் அப்துல்லா டேக் ஓத் அஸ் த நியூ சீஃப் மினிஸ்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பதவி பிரமாணம் ஏற்றிருக்கிறாரு. எப்போ இது வந்து ஸ்ரீநகர் செரிமனினா 16 அக்டோபர் 2024. இது பிகேம் த யூனியன் டெரிட்டரி 31 அக்டோபர் 2019 யூனியன் டெரிட்டரியாக மாறிடுச்சு. கேபிட்டல் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் எது அப்படின்னா ஜம்முங்கிறது விண்டரு, ஸ்ரீநகர் வந்து சம்மரில், ஓகேங்களா? இவரோட கொடி இதுதான். சுரேந்திர குமார் சௌத்ரிங்கிறவர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் எதுனா இது ஜம்மு காஷ்மீர், ஓகேங்களா? டிசிஎம்னு சொல்லுவாங்க, ஓகே? அதுக்கப்புறம் ஹி வாஸ் த சோனிங், அதாவது லெப்டினன்ட் கவர்னராக யார் இருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு? மனோஜ் சின்ஹா அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இந்த ரா ஃபேக்ட்ஸ் எல்லாமே நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தது தெலுங்கானா கவர்மெண்ட். தெலுங்கானா மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா ரேவந்த் ரெட்டி. இவர் காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். தெலுங்கானா எப்போ வந்து ஃபார்மேஷன் ஆனிச்சுன்னா 2 ஜூன் 2014 ஃபார்மேஷன் ஆனிச்சு. கேபிட்டல் ஹைதராபாத்து. லோக்சபா எத்தனை இருக்குன்னா 17, ராஜ்யசபா சீட்டு 7, அசம்பிளி சீட்டு 119. தெலுங்கானாவோட கவர்னர் யார் அப்படின்னா ஜிஷ்ணு தேவ் சர்மா அவர்கள். இது தெலுங்கானாவோட ஃபேக்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் போய்க்கும். சிக்கிம் மாநிலத்தோட நெக்ஸ்ட் ஃபுல் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2nd டைமாக சீஃப் மினிஸ்டராக இருக்காரு. பிரேம் சிங் தமாங்கிறவர் சிக்கிம் நாட்டை சேர்ந்தவர். சிக்கிம் கரந்திகாரி மோர்ச்சா பார்ட்டி, அவர் அந்த பார்ட்டியை சேர்ந்தவர். இவர் மெர்ஜர் இன் இந்தியா 16 மே 1975 மெர்ஜ் ஆனிச்சு. கேபிட்டல் கேங்டாக்கு. லோக்சபா சீட்டு 1, ராஜ்யசபா சீட்டு 1, அசம்பிளி சீட்டு 32.
இவர் கவர்னர் வந்து ஓம் பிரகாஷ் மாத்தூர் அப்படிங்கிறவர். ஓம் பிரகாஷ் மாத்தூருங்கிறவர் யாருன்னா கவர்னர், சிக்கிமோட கவர்னர். அதுக்கப்புறம் ஹூ இஸ் பிகேம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார். பீகாரோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரோட சீஃப் மினிஸ்டர். அதுக்கப்புறம் ஜனதாதள் பார்ட்டி ஜேடியு, இவர் இந்த கட்சியை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் பீகார் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ்னா 22 மார்ச் 1912 எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு. கேபிட்டல் வந்து பாட்னா. லோக்சபா சீட்டு 40, ராஜ்யசபா சீட்டு 16, அசம்பிளி சீட்டு 243. ஓகேங்களா. கவர்னர் வந்து ஆரிஃப் முகமது கான் அப்படிங்கிறவர் கவர்னர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடுத்த மாநிலத்துக்கு போவோம். ஜார்க்கண்ட் மாநிலம். ஜார்க்கண்ட் மாநிலம் யார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர், ஜார்க்கண்டோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஹேமந்த் சோரன். இவர் ஹேமந்த் சோரன் பிலாங் டு த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பார்ட்டி. முக்தி மோர்ச்சா பார்ட்டி இவர் ஜார்க்கண்ட் இதை சேர்ந்தவர். ஜார்க்கண்ட் மாநிலம் வந்து ஃபார்மேஷன் எப்போனா 15 நவம்பர் 2000 அதை ஃபார்ம் பண்ணாங்க. எப்போ அதோட கேபிட்டல் என்ன அப்படின்னா ராஞ்சி. ஓகேங்களா. லோக்சபா சீட்டு 14, ராஜ்யசபா சீட்டு 6, அசம்பிளி சீட்டு 81. இதோட கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் குமார் கங்குவார் அப்படிங்கிறது என்னதுன்னா இதோட ஜார்க்கண்டோட கவர்னர் அவர்கள். அதுக்கப்புறம் ராஜஸ்தான் மாநிலம் வரும். ராஜஸ்தான் மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜன்லால் சர்மா அப்படிங்கிறவர் ராஜஸ்தானோட சீஃப் மினிஸ்டர். அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னா பிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவர். ராஜஸ்தான் எப்போ ஃபார்மேஷன் ஆனிச்சு அப்படின்னா 30 மார்ச் 1949. ஓகேங்களா. கேபிட்டல் வந்து ஜெய்ப்பூர். லோக்சபா சீட்டு 25, ராஜ்யசபா சீட்டு 10, அசம்பிளி சீட்டு 200. இதோட கவர்னர் யாரு, ராஜஸ்தானோட கவர்னர் யாருன்னா ஹரி பாபு கிருஷ்ணராவ் பக்டே. ஹரி பாபு கிருஷ்ணராவ் பக்டே அப்படிங்கிறவர் இதோட கவர்னர். ஓகேங்களா. ராஜஸ்தானோட கவர்னர். அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் யாதவ். இது வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவர். மத்திய பிரதேஷ் மோகன் யாதவ்ங்கிறவர். மத்திய பிரதேஷோட ஃபார்மேஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1 நவம்பர் 1956. கேபிட்டல் வந்து போபால். லோக்சபா சீட்டு 29, ராஜ்யசபா சீட்டு 11, அசம்பிளி சீட்டு 230. ஓகேங்களா. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் யார் இருக்காங்கன்னா ராஜேந்திர சுக்லா அண்ட் ஜெகதீஷ் தேவ்டா அப்படிங்கிறவங்க. இப்போ இதோட கவர்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசோட கவர்னர் மங்குபாய் சங்கன்பாய் பட்டேல். மங்குபாய் சங்கன்பாய் பட்டேலுங்கிறவர் மத்திய பிரதேசோட கவர்னர். அதுக்கப்புறம் சத்தீஸ்கர் மாநிலம் வரும். வாட் இஸ் த நேம் ஆஃப் நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சத்தீஸ்கரோட இது யாரு அப்படின்னா விஷ்ணுதேவ் சாய் அப்படிங்கிறவர். யாருன்னா பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர். சத்தீஸ்கரோட எப்போ ஃபார்மேஷன் ஆனா 1 நவம்பர் 2000 அப்போ அதை ஃபார்மேஷன் பண்ணாங்க. கேபிட்டல் வந்து நயா ராய்ப்பூர். லோக்சபா சீட்டு 11, ராஜ்யசபா சீட்டு 5, அசம்பிளி சீட்டு 90. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் யாருன்னா விஜய சர்மா அண்டு அருண் சாவோங்கிறவர். இப்போ இதோட கவர்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் தேக்கா அப்படிங்கிறவர் கவர்னர். ஓகேங்களா. இப்போ நம்ம எந்த மாநிலத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்தை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் கர்நாடகா மாநிலத்தை பற்றி பார்ப்போம். கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதாராமையா அவர்கள். இந்த சீதாராமையா காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். கர்நாடகா வந்து எப்போ ஃபார்மேஷன்னா 1 நவம்பர் 1956 இதை உருவாக்குனாங்க. இதோட கேபிட்டல் என்ன அப்படின்னா பெங்களூரு. லோக்சபா சீட்டு 28, ராஜ்யசபா சீட்டு 12, அசம்பிளி சீட்டு 224. ஓகேங்களா. கவர்னர் யாருன்னா தவார் சந்த் கெஹோல்ட்டுங்கிறவர் இதோட கவர்னர். அதுக்கப்புறம் அடுத்தது போவோம். ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னா சுக்விந்தர் சிங். ஓகேங்களா. இவரு சுக்விந்தர் சிங் சுக்லா பிலாங் டு த காங்கிரஸ் பார்ட்டி. இவரு ஹிமாச்சல பிரதேஷ். ஃபார்மேஷன் எப்போ அப்படின்னா 25 ஜனவரி 1971. கேபிட்டல் வந்து ஷிம்லா. சம்மர் டயத்துல. தர்மசாலாங்கிறது வின்டர் டயத்துல. ஹிமாச்சல பிரதேஷ். லோக்சபா சீட்டு 4, ராஜ்யசபா சீட்டு 3, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மொத்தம் 68. இப்போ இந்த மாநிலத்தோட கவர்னர் யாரு அப்படின்னா சிவபிரசாத் சுக்லா. ஓகேங்களா. இது ஆர்ஆர்பி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இந்த இது வருது. இந்த வீடியோவை கம்பல்சரியா பாருங்க. நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஷார்ட் ஃபார்ம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஃபேக்ட்ஸும் நான் உங்களுக்கு தரேன். திரிபுரா. நெக்ஸ்ட் திரிபுரா மாநிலத்தோட இது பார்ப்போம். திரிபுரா மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னா மணிக் சாஹா, பாரதிய ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர். திரிபுரா வந்து எப்போ ஃபார்மேஷன்னா 21 ஜனவரி 1972 ஃபார்மேஷன் பண்ணாங்க. கேபிட்டல் வந்து அகர்தலா. லோக்சபா சீட்டு 2, ராஜ்யசபா சீட்டு 1, அசம்பிளி சீட்டு 60. ஓகேங்களா. இது இந்திரசேனா ரெட்டி நல்லு அப்படிங்கிறவரு இதோட யாருன்னா கவர்னர். ஓகேங்களா. திரிபுராவோட கவர்னர். அதுக்கப்புறம் கோவாவோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னா பிரமோத் சாவந்த்ங்கிறவர். இவரு பிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவர். கோவா எப்போ ஃபார்மேஷன் பண்ணாங்க அப்படின்னா 30 மே 1987. இவரு கேபிட்டல் என்ன அப்படின்னா கோவாவோட கேபிட்டல் பனாஜி. எத்தனை லோக்சபா சீட்டுன்னா 2, ராஜ்யசபா சீட்டு 1, அசம்பிளி சீட்டு 40. இதோட கோவாவோட கவர்னர் யாருன்னா பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை அவர்கள்.
ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள். இவர் வந்து தெலுங்கு தேச பார்ட்டி, ஓகேங்களா. சந்திரபாபு நாயுடு எந்த இதை சேர்ந்தவங்கன்னா தெலுங்கு தேச பார்ட்டியை சேர்ந்தவர். இவர் ஆந்திர பிரதேஷ் எப்போ ஃபார்மேஷன் பண்ணாங்கன்னா 1 நவம்பர் 1956. கேபிட்டல் வந்து அமராவதி. லோக்சபா 25, ராஜ்யசபா 11 சீட்டு 11, விதான்சபா சீட்டு 175. இப்போ இதோட கவர்னர் யாருன்னா அப்துல் நாசிருங்கிறவர், ஆந்திர பிரதேசோட கவர்னர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னா மம்தா பானர்ஜி அவர்கள். அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்தவங்க. இந்த வெஸ்ட் பெங்கால் இது வந்து எப்போ இது பண்ணுச்சுன்னா 1 நவம்பர் 1956. கேபிட்டல் வந்து கொல்கட்டா. இது லோக்சபா சீட் 42, ராஜ்யசபா சீட்டு 16, விதான்சபா சீட்டு 294. ஓகேங்களா. கவர்னர் வந்து டாக்டர் CV ஆனந்த போஸ் அப்படிங்கிறவர் வெஸ்ட் பெங்காலோட கவர்னர். அப்புறம் தமிழ்நாடு. வாட் இஸ் த நேம் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். இதுதான் அந்த கட்சியோட கொடி. இவர் வந்து என்னன்னா எப்போ உருவாக்கினா 1 நவம்பர் 1956 உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு. இதோட கேபிட்டல் சென்னை. லோக்சபா சீட் 39, ராஜ்யசபா சீட்டு 18, அசம்பிளி சீட்டு மொத்தம் 234. ஓகேங்களா. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டோட இது கவர்னர் யாரு அப்படின்னா RN ரவி அவர்கள். அப்புறம் கேரளா சீஃப் மினிஸ்டர் கேரளா யாரு அப்படின்னா இவர் தான் பினராயி விஜயன். இவர் பினராயி விஜயன் எந்த கட்சியை சேர்ந்தவர்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர், CPM ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணா 1 நவம்பர் 1956 இதை உருவாக்குனாங்க. கேபிட்டல் வந்து திருவனந்தபுரம். லோக்சபா 60, ராஜ்யசபா 9, மொத்தம் அசம்பிளி சீட்டு 140 இருக்காங்க. இப்போ கேரளாவோட கவர்னர் யார் அப்படின்னா ராஜேந்திர விஸ்வநாத் ஆரல்கர் அப்படிங்கிறது அதோட கேபிட்டல் கவர்னரு. நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் வந்து சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர். இப்போ இந்த யூபியோட கவர்னர் யாருன்னா ஆனந்திபென் பட்டேல். இவங்க இதுக்கு குஜராத்துக்கு இதுக்கு முன்னாடி CM-ஆ இருந்தவங்க. இவரு பிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவர். எப்போ வந்து இதை உருவாக்குனாங்க 24 ஜனவரி 1950. ஓகேங்களா. கேபிட்டல் லக்னோ. லோக்சபா சீட்டு 80, ராஜ்யசபா சீட்டு 31, அசம்பிளி சீட்டு 403 இருக்கிற தமிழ் டோட்டல் ஸ்டேட்ஸ்லேயே வந்து இது இங்கே தான் வந்து அதிக சீட்டு உள்ளது. ஓகேங்களா. லோக்சபா சீட்டு 80, ராஜ்யசபா சீட்டு 31, அசம்பிளி சீட்டு 403. அப்புறம் அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சல பிரதேஷ் வந்து எப்போ இவர் 3rd டைமா காந்து அப்படிங்கிறவர் அருணாச்சல பிரதேச 3வது டைமா சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. இவர் பிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவர். அருணாச்சல பிரதேஷ் எப்போ ஸ்டேட்னா 20 பிப்ரவரி 1987 உருவாக்கப்பட்டுச்சு. இதோட கேபிட்டல் யுட்டா நகர். லோக்சபா 2, ராஜ்யசபா 1, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 60 சீட் இருக்கு. இப்போ இதோட கவர்னர் யார் அப்படின்னா கிவாலயா ட்ரி விக்ரம் பராநாயக். ஓகேங்களா. கைவாலயா ட்ரை விக்ரம் பாராநாயக் அப்படிங்கிறது இவரோட என்ன சொல்லுவாங்க இவரோட கவர்னர். ஓகேங்களா. அருணாச்சல பிரதேசோட கவர்னர். அதுக்கப்புறம் குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா பூபேந்திர பட்டேல்ங்கிறவர் குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர். இவர் பிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவர். இவர் குஜராத் வந்து 1 மே 1960 உருவாக்கப்பட்டிருக்கு. கேபிட்டல் காந்தி நகர். எத்தனை சீட் இருக்குன்னா 26 லோக்சபா சீட்டு 26, ராஜ்யசபா சீட்டு 11, அசம்பிளி சீட்டு 182. ஓகேங்களா. இது யார் கவர்னர்னா குஜராத்தோட கவர்னர் ஆச்சாரியா தேவ்ராட்டுங்கிறவர் ஒரு கவர்னர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அஸ்ஸாம். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அஸ்ஸாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமேந்த் பிஸ்வா சர்மா அப்படிங்கிறவர். ஹிமேந்த் பிஸ்வா சர்மா பிலாங் டு பாரதிய பிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவர். அஸ்ஸாம் வந்து 26 ஜனவரி 1950 அஸ்ஸாம் உருவாக்கப்பட்டிருக்கு. கேபிட்டல் திஸ்பூர். லோக்சபா சீட்டு 14, ராஜ்யசபா சீட்டு 7, அசம்பிளி சீட்டு 126. இவர் கவர்னர் வந்து லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாங்கிறவர் அஸ்ஸாமோட கவர்னர். ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவந்த் மான்கிறவர் ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்தவர். ஆம் ஆத்மி பார்ட்டி தான் இதுதான். ஆம் ஆத்மி பார்ட்டியை ஃபவுண்டர் யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அவர் முன்னாள் டெல்லி CM. ஓகேங்களா. இப்போ பஞ்சாப் வந்து எப்போ உருவாக்கப்படுதுன்னா 1 நவம்பர் 1966 உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட கேபிட்டல் சண்டிகர். லோக்சபா 13, ராஜ்யசபா 7 சீட்டு, அசம்பிளி சீட்டு 117. ஓகேங்களா. இது கவர்னர் யாருன்னா குலாப் சந்த் கட்டாரியா அப்படிங்கிறவர் பஞ்சாபோட கவர்னர். அப்புறம் மேகாலயாவோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னா கொனராட் சங்மாங்கிறவர் மேகாலயோட சீஃப் மினிஸ்டர். இவர் நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். ஓகேங்களா. நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். இவர் மேகாலயாவோட எப்போன்னா 1 ஏப்ரல் 1970 உருவாக்கி இருக்கு.
இதோட கேபிட்டல் என்ன? ஷிலாங். லோக்சபா சீட் 2, ராஜ்யசபா சீட் 1, அசம்பிளி சீட்டு 60 இருக்கு. இப்போ இதோட கவர்னர் யாருன்னா விஜயசங்கர், சிஹெச் விஜயசங்கருங்கிறவரு இதோட கவர்னர். ஓகேங்களா, மேகாலயோட கவர்னர். உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னா புஷ்கர் சிங் தமிங்கிறவர். இவர் பிஜேபியை சேர்ந்தவர். இவர் உத்தரகாண்ட் வந்து 9 நவம்பர் 2000 உருவாகி இருக்கு. கேபிட்டல் டேராடூன். அது வின்டர் டைம்ல. சம்மர் டைம்ல கயிர் சைன்ங்கிறது சம்மர் டைம்ல. லோக்சபா சீட் 5, ராஜ்யசபா சீட்டு 3, அசம்பிளி சீட்டு 70. மொத்தம் இதோட கவர்னர் என்ன அப்படின்னா குர்மித் சிங்கிறவர் இதோட கவர்னர். இதோட கவர்னர் உத்தரகாண்டோட கவர்னர். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாகாலாந்தோட சீஃப் மினிஸ்டர் நெய்ஃபி ரியோங்கிறது நாகாலாந்தோட சீஃப் மினிஸ்டர். நெய்ஃபி ரியோ எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்னா நேஷனல் டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரஸிவ் பார்ட்டி அதை சேர்ந்தவர். நாகாலாந்து எஸ்டாப்ளிஷ் 1 டிசம்பர் 1963. கேபிட்டல் கொஹிமா. லோக்சபா 1, ராஜ்யசபா 1, அசம்பிளி 60. இதோட கவர்னர் யாருன்னா லா கணேசன் அவர்கள் இதோட கவர்னர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மிசோரம். நாகாலாந்து முடிஞ்சு மிசோரம். வாட் இஸ் த நேம் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மிசோரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரத்தின் லால்டு ஹோமா அப்படிங்கிறவர். இவர் ஜோரம் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டை சேர்ந்தவர். இதுதான் அவரோட சின்னம். மிசோரம் எப்போ உருவாக்கப்பட்டிருக்குன்னா 20 பிப்ரவரி 1987 உருவாக்கப்பட்டிருக்கு. ஆயிஸ்வால் இதோட கேபிட்டல். இதோட லோக்சபா சீட்டு 1, ராஜ்யசபா சீட்டு 1, விதான்சபா சீட்டு 40. ஓகேங்களா. இதோட கவர்னர் யாருன்னா வினய் கே சிங், ஃபார்மர் ஆர்மி சீஃப் வினய் கே சிங்ங்கிறவர். இதுதான் நோட்டீஸ் பண்ணிக்கங்க இந்த மாநிலத்தோட ஃபேக்ட்ஸு. அதுக்கப்புறம் ஒடிசா மாநிலத்தோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் யாருன்னா மோகன் சரண் மாஜி. இது பிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவர். ஒடிசா எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1 ஏப்ரல் 1936 ஃபார்ம் பண்ணாங்க. கேபிட்டல் புவனேஸ்வர். ஓகேங்களா. லோக்சபா சீட்டு 21, ராஜ்யசபா சீட்டு 10, அசம்பிளி சீட்டு 147. இப்போ ஒடிசாவோட கவர்னர் யாரு அப்படின்னா ஹரி பாபு கம்பம்பட்டிங்கிறவரு இதோட கவர்னர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மணிப்பூரோட மாநிலத்தோட யார் வந்து சிஎம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா ஸ்ரீ நோக்தம்பம் பைரம் சிங் அப்படிங்கிறவர் இருந்தார். இப்போ ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போதைக்கு அங்கே பிரசிடென்ட் ரோல் போயிட்டு இருக்கு. கவர்னர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் அது. மணிப்பூர் எப்போ 21 ஜனவரி 1972 உருவானுச்சு. இதோட கேபிட்டல் இம்பால். லோக்சபா சீட் 2, ராஜ்யசபா சீட் 1, அசம்பிளி சீட்டு 60. மொத்தம் இதோட கவர்னர் யாரு அப்படின்னா அஜய்குமார் பல்லா அப்படிங்கிறவர். ஃபார்மர் யூனியன் ஹோம் செக்ரட்டரியா இருந்தவர். இவர் தான் இப்போதைக்கு இதோட இதுனா மணிப்பூரோட கவர்னர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் வந்துடும். யூனியன் டெரிட்டரிஸ் 8 இருக்கு. வாங்க யூனியன் டெரிட்டரிஸ் போயிடும். யூனியன் டெரிட்டரிஸ் நியூ டெல்லி. வாட் இஸ் த நேம் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் நியூ டெல்லினா ரேகா குப்தா. இவங்க பிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவங்க. 9வது சீஃப் மினிஸ்டர். இதோட சிஎம் யாரு அப்படின்னா லோக்சபா சீட்டு 7. இதோட சிஎம் வந்து வினய்குமார் சக்சேனாங்கிறவர் இதோட கவர்னர், டெல்லியோட கவர்னர். அடுத்து புதுச்சேரியோட சிஎம் யாரு அப்படின்னா ரங்கசாமி அவர். இவர் என்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியோட தலைவர். என்ஆர் காங்கிரஸ் சின்னம் இதுதான். அதாவது புதுச்சேரியோட எப்போ எஸ்டாப்ளிஷ்னா 1 நவம்பர் 1954 உருவானுச்சு. இப்போ இதோட கேபிட்டல் புதுச்சேரி. லோக்சபா சீட்டு 1, ராஜ்யசபா சீட்டு 1. ஓகேங்களா. அதுக்கப்புறம் குனியில் கைலாசநாதன் அப்படிங்கிறவர் லெப்டினன்ட் கவர்னரா புதுச்சேரிக்கு இருக்கிறாரு. அப்புறம் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுதான். ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து என்னன்னா இது இருக்கு, ஸ்டேட் அசம்பிளி இருக்கு. இதுக்கெல்லாம் கிடையாது. இப்போ இதோட இது யாருன்னா அந்தமான் நிக்கோபாரோட லெப்டினன்ட் கவர்னர் யாருன்னா தேவேந்திர குமார் ஜோஷிங்கிறவர். அந்தமான் நிக்கோபார் எப்போ இதுனா 1 நவம்பர் 1956 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. கேபிட்டல் வந்து போர்ட் பிளேயர். அதுக்கப்புறம் எதுனா லடாக் வந்து யார் லெப்டினன்ட் கவர்னராக இருக்காங்கன்னா பிடி மிஸ்ராங்கிறவர். இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 31 அக்டோபர் 2019 இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. கேபிட்டல் வந்து லே அண்ட் கார்கில்ங்கிறது கேபிட்டல். இதோட லடாக்கோட கேபிட்டல். அதுக்கப்புறம் லக்ஷத்தீவோட அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரஃபுல் கோடா பட்டேல்ங்கிறவர். இவர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்போனா 1 நவம்பர் 1956 லக்ஷத்தீப் உருவானுச்சு. கவராட்டிங்கிறது அதோட கேபிட்டல். ஓகேங்களா. அதே சேம் தான் இது அட்மினிஸ்ட்ரேஷன் தாத்ரா நாகர் ஹாவேலி அண்ட் டாமன் அண்ட் டையூ. இதோட அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் அப்படின்னா பிரஃபுல் கோடா பட்டேலுங்கிறவர். இவர் வந்து கேபிட்டல் வந்து டாமன். இது 3த்துக்கும் இது எல்லாத்துக்குமே இவர் தான் இதாக இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறார். அப்புறம் சண்டிகர். இந்த சண்டிகருங்கிறது இதுவும் ஒரு யூனியன் டெரிட்டரிஸ் தான். இது பஞ்சாபோட கேபிட்டலும் சண்டிகர் தான், ஹரியானாவோட கேபிட்டலும் சண்டிகர் தான். குலாப் சந்த் கட்டாரியாங்கிறவர் என்னது சண்டிகரோட அட்மினிஸ்ட்ரேட்டர் லெப்டினன்ட். ஓகேங்களா. எஸ்டாப்ளிஷ் எப்போனா 1 நவம்பர் 1966. சண்டிகர் இஸ் த கேபிட்டல் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா. ஓகேவா. இது நல்லா புரிஞ்சுக்கிடணும். இவ்வளோதான் இந்த ஆல் ஸ்டேட்ஸோட இந்தியா ஆல் ஸ்டேட்டோட ஃபேக்ட்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும்
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் 3 மார்க்கு இந்த வீடியோவில் கேரண்டி. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.